ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அரைக்கீரை பருப்பு கூட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூட 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு 3 இல்லைனா 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடிட்டோம். ஒரு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வரட்டும். 4 விசில் வந்துருச்சு. பருப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நம்ம கீரையை வதக்கிக்கலாம். அதுக்கு நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டி வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் சூடானோடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கலந்தது போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் 2 கலந்து போட்டிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு கண்ணாடி பதத்தை தாண்டி வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரைக்கீரையை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டோம். நல்லா கீரை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கீரை சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த கீரையில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி பருப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் மடங்கின பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். கீரை வெந்து வரட்டும். மூடி போட வேணாம், அப்படியே வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு பாதி அளவுக்கு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை கரண்டிலே அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டு சேர்த்திக்கலாம். கூட்டு தானே, பருப்பு சாம்பார் இருந்தால் நல்லா கடையணும். அப்படியே சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டோம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாக்கி கீரை வெந்துடும், போட்டு ரெடி ஆகிடும். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தொட்டுக்கிற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு திக்காக ஊற்றியிருக்கேன். இதுவே வேகும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இடையில ஒரு தடவை 2 தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு 2வது டைமு ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடலாம். கூட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், திறந்து பார்க்கலாம். நம்ம கூட்டு ரெடியாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கீரை கூட்டு எவ்வளோ திக்காக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தொட்டுக்கிறது மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்து அப்படியே கீரை கெட்டியாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். இது கெட்டியாக தான் இருக்குது. சட்டிலே இருக்கிறதுனால அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இதே கூட்டு மாதிரி ரொம்ப தொட்டுக்கிற மாதிரி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் அரைக்கீரை கூட்டு அட்டகாசமாக மண் சட்டியில் ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஆப்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.